Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை 5 below. இங்கே இருக்க பொருட்கள் $5 குள்ளேயும் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகா மேட் வச்சுருக்காங்க. இது $6 இது. சம்மரில் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பிளாஸ்டிக் பாய் இருக்குல்ல, அது இங்கே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம கார்பெட் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்க முடியாது, அதே மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணவும் முடியாது. பட் நம்ம ஊர் பாய் தான், என்ன கொட்டினாலும் டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிடலாம், வாஷ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரில் வந்து இது இங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சது. அடுத்து வர அக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர். ஸோ ஈஸ்டருக்கு எல்லா கடைகளும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த எக்ஸு, கலர்ஃபுல் எக்ஸ் இருக்கும், பேஸ்கெட்ஸ் இருக்கும், அப்புறம் பன்னி, ரேபிட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வித்தியாசமான பின்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கவர் மாதிரியே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ப்ளஷ்ஷு. ஸோ அப்படியே சாஃப்டாக இருக்கும்ல, அதுதான். ஸோ இந்த ரீசஸ் அண்ட் ஜாலி ரேஞ்சர் இந்த சாக்லேட் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அந்த பவுச் மாதிரியே ஒரு சாஃப்ட் ப்ளஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போய் எக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க கிட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ் க்ளோப்ஸ். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக நான் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பீப்புளெலாம் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸில் போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஐஸ் ரோலர், இதுவுமே கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் குறைக்க, இல்லை போர்ஸ் கம்மி பண்ண, அப்புறம் இன்ஃப்ளமேஷன் அங்கங்கே தண்ணி கோர்த்துருக்கோம்ல அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து ஃபோம் ரோலர். இது வந்து ஸ்ட்ரெச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம நிறைய ஏதாவது டிஐஒய் செய்கிறோன்னா இந்த ரோலர், இந்த ஃபோம் ரோலர் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் வித் லிட்டு. ஸோ கேண்டில் ஏற்றும் போது இந்த லிட்டை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அது ஆஃப் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து இன்னொரு செக்ஷன் வந்திருக்கேன். இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஷ் டாய்ஸு. உங்களுக்கு ப்ளஷ் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $5 கிடைக்குது அப்படின்னா அது ஒரு குட்டு தான். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேண்டன். இதுக்கப்புறம் எங்களுக்கு வின்டர் முடிஞ்சிட்டு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் சம்மர் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ சம்மர் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க, இந்த ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுற மாதிரி. ஸோ லேண்டன் வந்து இது ஒரு ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் வருதுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கேனு, பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பென்சர், இது கிளாஸில் இருக்கிறது. ஸோ ஜூஸு இல்லை தண்ணி ஏதாவது பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். டேப் உள்ளே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு டிஸ்பென்சர். அப்புறம் பார்த்திங்கன்னா $5க்கு ஒரு க்யூட்டான ஒரு டேபிள், மெட்டல் டேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவுட்டோர்லேயும் போட்டுப்பாங்க, இல்லை வீட்டில் ஒரு குட்டி பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு கூட வச்சுக்கலாம். ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட்டி பிளேட்ஸு, இது ஃபுட் டிஸ்பிளேக்கெலாம் வச்சுக்கிறது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம், அது வந்து நிறைய டைப்பு ஸ்லைம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பிஸா ஃப்ளேவர்டு ஸ்லைம் போல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ சைஸ் எரேசர். இது வந்து பட்டன்ஸ். ஸோ அதில் நேம் இது இருக்கும், கேர்ள்ஸ் கேங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பாக்ஸ்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னது அது அப்படின்னு பார்த்தா அது வெறும் ஒரு டேப்பு தான். அதுக்கு ஏன் இப்படி ஒரு அழகான பாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பல ஐட்டம் வேண்டியதை விட வேண்டாதது தான் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே சாக்கு. நம்ம ஊரில் வந்து ஒரு சாக்குனா ஒரு பாக்ஸில் வந்து அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒயிட் சாக், கலர்ஃபுல் சாக்ஸ் அந்த பாக்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முட்டையில் இருக்கிறதும் சாக்கு தான். அப்புறம் இது ஸ்ப்ரே சாக்கு, அப்புறம் ஸ்ப்ரேவே 2 டைப்பில் இருக்குது. சின்ன முட்டையில் இருக்குது, டிசைனாக இருக்குது, நல்லா குண்டு சைஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கும்.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் வாஷ் பண்ணுற ப்ரஷ் இது. ஸோ ஒரு ஹோல்டரோட இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த டிஷ் வாஷிங்க்கான ஆக்சசரிஸ் இருக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வித் ப்ரஷ் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ்ஷே நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த டிஷ் லிக்விட் அதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு வாட்டி எதுலையாவது டிப் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பக்கத்தில் பார்த்த இந்த டிஷ் வாஷிங் வாண்ட் இருக்குல்ல, அதனோட ஆக்சசரிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு. ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சும் இந்த வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்க்ரப்பர். இது அகைன் வந்து நம்ம நீங்கள் கிச்சன் யூஸ்க்குமே வச்சுக்கலாம். அதாவது உங்கள் கவுண்டர் டாப் தேய்க்க, இல்லை பாத்திரங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்டபனான இது இருக்கிற பாத்திரம் தேய்க்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பாத் டப் க்ளீன் பண்ணுறதுக்கு அது மாதிரி செப்பரேட்டாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உடம்புக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, அது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா என்னதுன்னு ஒன்றுத்தையும் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இந்த ஸ்பஞ்சு, அப்புறம் ப்யூமிஸ் ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் குவார்ட்ஸ் ஃபேஷியல் ரோலர். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஃபுல்லாமே அந்த ஸ்பஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு பர்பஸ்க்கு 3 விதமான பர்பஸ்க்கு அவ்வளோ ஸ்பஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சக்ஷன் டைப்பில் இருக்கிற ப்ரஷ் ஹோல்டர் இது. ஸோ மிரரில் இல்லை நீங்கள் உங்களோட வேனிட்டி வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட மேக்கப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மேட்டு. ஸோ மேக்கப் ப்ரஷ், அதை க்ளீன் பண்ணுற ஒரு மேட்டு, அப்புறம் அது மாதிரி இன்னும் அதுக்குன்னே நிறைய ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து நான் லிப் லைனர் நினச்சி பார்த்தா இது வந்து மஸ்கரா எதுவும் தெரியல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. மேபி ஹோல்டு கொடுக்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் ப்ரஷோட வைப்ஸு, அப்புறம் அந்த மேக்கப் ப்ரஷோட க்ளீன் பண்ணுற லிக்விடுமே இருந்துச்சு. ஸோ மேக்கப் ப்ரஷ்ஷுக்கு மட்டுமே ஒரு 5-6 ப்ராடக்ட். அப்போ மிச்சதெல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த செக்ஷன்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுனது வந்து டங் கிளீனர். கண்டிப்பாக கிட்ஸு இது யூஸ் பண்ண யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் பழக்கி விடுங்க, நல்ல விஷயம் தான் அது. நம்மளுக்கு பேட் பிரெத் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் எல்லாம் போடுறதுக்கான ஒரு பாக்ஸு, அதுக்கு பவுச்சுமே தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரீயூஸ் பண்ணுற மாதிரியான கிளாத். ஸோ யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து அது மேக்கப் ரிமூவர் லிக்விட் அது. அடுத்து வந்து நெயில் ஃபைல் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்மளோட மெனிக்யூர் அதுக்கான இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைலர், அப்புறம் அந்த இது என்னது அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நான். இது எப்படி யூஸ் பண்ணும், இப்படியா அப்படியான்ட்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படிதான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்லாம் நான் இப்போதான் இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ இது வந்து நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான மெஷின். ஸோ இது கூட நான் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து நம்மளோட ஃபுட் கேருக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே இதில் 4 இருக்கும். ப்ரஷ் இருக்கும், அப்புறம் இந்த ப்யூமஸ் ஸ்டோன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் நம்ம டெட் ஸ்கின்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நெயில் பஃபர், அந்த பாலிஷர் அதெல்லாம் கூட இருக்கும். இது வந்து நம்ம நெயில் பாலிஷை ஏதோ சேஃப்கார்டு பண்ணோம் அப்படின்னு நானும் படிச்சு பார்த்தேன். இது எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கே தெரியல. ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ இதுவும் நான் இப்போதான் நான் பார்த்துருக்கேன். பட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இது வந்து எப்படின்னா நம்ம காட்டன் பேட்ல இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை நம்ம விரல வச்சு சுத்திட்டு மேலே நம்ம ஒரு கிளிப்பு போடுவோம்ல, நம்ம துணிக்காய போடுற கிளிப், அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான். அதுதான் அப்படி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஸ்மூதிங் பேடு. ஸோ இது வந்து நம்ம குளிக்கும் போது டக்குன்னு நம்ம உள்ளங்கால் இருக்குல்ல, அதுல நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ட்ரை ஆகி ஒரு மாதிரி வெடிப்பு வரும் இல்லையா, அதை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ நான் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்மளோட
எல்லா டைப் ஆஃப் அந்த ஃபுட் கேருக்கான எல்லா இதுவுமே இருக்கு. அந்த நெயில் ஃபைல் பண்றது, அப்புறம் பஃப் பண்றது, பாலிஷ் பண்றது அந்த மாதிரியானது. இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். அதுக்கப்புறம் இது வந்து என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நெயில் ட்ரையர் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே இது. ஸோ மேபி நெயில் பாலிஷ் போட்டுட்டு இந்த ஸ்ப்ரே போட்டோம்னா அது ட்ரை ஆயிடும் போல இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து கேலஸ் ரிமூவர். இதுவுமே கால்ல டெட் ஸ்கின்ஸ் இருக்கும், அந்த ஸ்கின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு. இவ்வளவு வேலையும் வந்து மேனுவல். இது வந்து எலக்ட்ரிக்கா பண்றதுக்காக எலக்ட்ரிக்கல் ஃபுட் ஃபைல் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபுட் ஃபைல்லாம் நீங்க மேனுவலாவே வச்சுக்கிறது ஈஸி தான். ஏன்னா நம்ம தண்ணியில எடுத்துட்டு போனோம்னா சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாம கூட போயிடுது. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பாடி ப்ரஷ். ஸோ இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை ஸ்கின்ல நல்லா அப்வர்டு பொசிஷன்ல அதை ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் $5 அந்த மாதிரி தான் இது. அடுத்தது வந்து ஃபேஸ்க்கு போடுற அந்த ஷீட் மாஸ்க். ஸோ ஒரு 7 டைப் வேரியேஷன் இருக்கு. ஸோ ஷீட் மாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியதான் செய்யும். நம்ம வெளியில போய் எதுவும் பண்றது இல்லை அப்படின்னா இது மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பிராண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து கோல்ட் டஸ்டோட ஷீட் மாஸ்க். அப்புறம் வந்து கைக்கு ஹேண்ட் மாஸ்க் அதெல்லாம் கூட இருக்கு. இது வந்து நம்மளோட நோஸ் ஸ்ட்ரிப்ஸ், இது நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அது ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு. இது என்னது, ஏதோ ப்ரஷ் வந்து ஸ்டாண்டோடயே இருக்கு. அடுத்து வந்து ஃபேஸ் ஸ்டீமர். நான் இது வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக வரும் ஸ்டீம் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபேஸ் மிஸ்டர். ஸோ இது வந்து சும்மா அப்படி கோல்டான ஒரு மிஸ்ட் விடும். ஸோ வெயில் டைம்லலாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஹாட்டாக வராது. நெக்ஸ்ட் இது வந்து பாடி வாஷா. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் மெடிக்கல் டெக்னிக் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வச்சு பாடி அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு மெத்தடே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்றது நல்லது. ஸோ பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன் இல்லை வந்து ஸ்கின் நல்லா ஆக்குறதுக்காக. இப்போ வந்து ஷாம்புக்கு நம்ம விரல வச்சு தானே முடிய தேய்ப்போம். இது வந்து அதுக்கு ஒரு ப்ரஷ். இது வந்து ஹெட் பேண்ட். இவ்வளவு பொருள் நம்ம வீட்டுல வாங்கி வச்சோம்னா வீடு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். கண்டிப்பா வீடு வீடா இருக்காது. நெக்ஸ்ட் இது வந்து ஃபோர் ஹெட் பேட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது நம்ம மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டுட்டு ஃபோர் ஹெட்ல போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோர் ஹெட்ல இந்த ரிங்கிள்ஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அது ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஒரு ஒரு பர்பஸ்க்கு இந்த ப்ரஷ் இருக்கும். ஆனா அது எனக்கு அப்படி தொட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளஷ், அப்புறம் வந்து பிரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து தெரியல இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியல. ஆனா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரஷ் ஒரு சூப்பரா கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க. நம்ம அந்த கண்டெய்னர் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹெட் பேண்ட் தான். ஸோ நம்ம ஏதாச்சும் ஃபேஷியல் பண்ண போறோம் அப்படின்னா அதை போட்டுக்கலாம். இது வந்து ஐஸ் அண்ட் ஃபேஸ்க்குள்ளது, ஐ ஷேடோ அண்ட் இந்த இதுவும் ஐஸ்க்குள்ளது தான். இந்த ப்ரஷ்ஷுமே இதுவுமே நல்லா இருந்துச்சு, இப்படி சாஃப்டா பிடிச்சிக்கு பிடிச்சிக்கு இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் அந்த கான்டோர் பண்றதுக்கு நினைக்கிறேன். கான்டோர் அந்த ஹைலைட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது 3 பேக் மஸ்கரா. மஸ்கராலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம அது வந்து 1 மந்த் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் லிப்ஸ்டிக் இருக்கும்ல, அது வித் லிப் ஆயில். அதுக்குள்ள ஒரு அழகா ஒரு ஃப்ளவர், அந்த டிரான்ஸ்பரண்ட் லிப்ஸ்டிக்ல ஒரு ஃப்ளவர் இருக்கு, அழகா இருக்கு அது பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்குள்ள இது. இது வந்து லிப் கேர், லிப் ரிவைவிங் கிட், அதாவது லிப் மாஸ்க், லிப் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் லிப் பாம், அதுக்கப்புறம் லிப் பாம் நினைக்கிறேன் அது இருக்கு. ஸோ இது வந்து பியூட்டி புக் போல இருக்குன்னு நான்
ஓப்பன் பண்ணி பார்த்தா அகைன் இதில் வந்து ஐஸ்க்கும் அப்புறம் இந்த ஃபேஸ்க்கும் உள்ளது தான் இருக்குது. ஆனால் அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்மோக்கி ஐஸ் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து அந்த குவாஷா இருக்கு இல்லையா, அதுதான் வித் அந்த சீரம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சீரம் போட்டு இந்த குவாஷா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 12 பீஸ் நெயில் பெயிண்ட், குட்டி குட்டி பாட்டில். அடுத்து இது வந்து பாடி வாஷ், அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி வாஷ். இதுவும் ஐஸ்குள்ளது தான், அப்படியே கிளிட்டரிங்காக பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் யார் இதை போட்டு நான் பார்த்ததே கிடையாது, தெரியல. அந்த கிளிட்டர்ஸ்லாம் யூஸே ஆகுமான்னு தெரியல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஃபுல்லாக கிளிட்டர்ஸாக இருக்கு இல்லையா. அடுத்து இது வந்து ஒரு மிரர் வித் பேக் சைடில் ப்ரஷ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது பார்க்க. அடுத்து நம்மளோட ஆர்கனைசர், ப்ரஷ் ஆர்கனைசர். ஸோ ஹலோ கிட்டி, இது என்னது, ஏதோ கிளே மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து இங்கே ஃபுல்லாக பால்ஸ் இருக்கு இல்லையா, $5 பால்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இது ஃபுல்லாக சும்மா அந்த குட்டி குட்டி ஃபிகர்ஸ் உள்ள டாய்ஸ், அப்புறம் சாஃப்ட், அந்த சாஃப்ட் டாய்ஸு. அடுத்து இங்கே இருக்கிறது வந்து இந்த குட்டி குட்டி பவுச்சு, நம்ம ஊர்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த காயின்ஸ் போடுறதுக்குன்னே ஒரு பவுச். இந்த பொபா அந்த இது உள்ள ஒரு கேண்டில், அப்படியே பார்க்க ரோஸ் மில்க் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு, நிறைய உள்ளே இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் சாண்ட்விச் பேக். நம்ம யூஸ்வலாக ஜிப்லாக் யூஸ் பண்ணல, அது வேண்டாம், எனக்கு ரீயூசபிள் வேணும்னா இது தாராளமாக போகலாம். பட் இது வந்து கையில் தான் வாஷ் பண்ணணும், நம்ம டிஷ்வாஷரில் போடக்கூடாது. அடுத்து இந்த செராமிக் மக்ஸ் எல்லாமே இப்படி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5.55, அதாவது $5 கிட்ட வரும். இந்த கடையில் எல்லாமே $5ன்னு சொல்ல முடியாது, அதை விட கம்மியாகவும் இருக்கும், நிறையாவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சேர். இது அவுட்டோருக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நம்மளோட அந்த ஒயர் சேர் இருக்குல்ல, அது மாதிரி, அதெல்லாம் $20 நினைக்கிறேன். இது வந்து நாப்கின் ஹோல்டர். ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட நான் இந்த ஷாப்பிங்கை முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து ஷாப் பண்ணது உங்களுக்கு நல்ல டைம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.